திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 51வதா சங்கப்பலகை கொடுத்தது பற்றி பார்க்கலாமா? ஆலவாய் பெருநகரில் நீதி வழுவாது வங்கியசேகர பாண்டியன் ஆட்சி புரிந்து வந்துட்டுருக்கிற சமயத்தில் காசியம்பதியில் பிரம்மா 10 அஸ்வமேத யாகங்களை முறைப்படி செய்தார். மறுநாள் பிரம்மா நீராடுறதுக்காக கங்கை நோக்கி அவங்களோட மனைவியான சரஸ்வதி, சாவித்திரி, காயத்ரி ஆகியோருடன் போயிட்டுருக்காங்க. அப்போ வான் வழியில் வித்யாதர பெண் ஒருத்தி இனிய கானம் பாடிட்டுருக்காங்க. அதை கேட்ட சரஸ்வதி தேவிக்கு அந்த பாட்டு பிடிச்சி போய் அந்த பாட்டை கேட்டுட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க. பிரம்மதேவர் கங்கை கரையை அடைஞ்சி சரஸ்வதி தேவி வர்றதுக்கு தாமதமானதுனால மற்ற 2 மனைவியோர நீராடிட்டு கரையேறிடுறாங்க. அப்போ அங்கு வந்த சரஸ்வதி தேவி ரொம்ப கோபமாக, என்னை மட்டும் விட்டுட்டு இப்படி நீங்கள் நீராடுறது சரிதானா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரம்மதேவர், இவங்க 2 பேரும் என் கூடயே வந்தாங்க, நீ அங்கேயே நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணது நீ என்கிட்ட வந்து வீணாக கோபத்தை காட்டுற, இப்படி என்கிட்ட தேவையில்லாமல் கோபம் காட்டினதுனால நீ நிறைய மானிட பிறவை எடுத்து அதுக்கப்புறம் இந்த குற்றத்திலேருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. இதை கேட்டு கொஞ்சம் பயந்த சரஸ்வதி தேவி பிரம்மதேவரை பார்த்து, மானிட பிறவியின் துன்பங்களுக்கு ஆளாகாத உங்களோட மனைவியான எனக்கு எண்ணற்ற மானிட பிறவிகளாக வேண்டும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்குறாங்க. இதனால கொஞ்சம் கோபம் குறைஞ்ச பிரம்மதேவரும், தேவி உன் வடிவான முதல் எழுத்து 51 விளங்கிடும் அகாரம் முதற்கொண்டு ஹகாரம் வரை உள்ள 48 எழுத்துக்களும் 48 புலவர்களாகி பலதரப்பட்ட வர்ணங்களில் தோன்றிடுவாராக. அவ்வெழுத்துக்களில் உயர்ந்து நின்று உயிராக உள்ள அகரத்திற்கு தலைமையான கடவுள் சோமசுந்தர பெருமானே ஆவார். அதனால் அந்த சோமசுந்தர பெருமானும் ஒரு புலவராகி புலவர் கூட்டத்தை 49 ஆக்கிடுவார். அந்த புலவர்களின் மனதில் புகுந்து அறிவினை உண்டாக்கி அருள்வார் அப்படின்னு சொல்கிறார். பிரம்மதேவரின் ஆணைப்படி அகாரம் முதலான 48 எழுத்துக்களும் வெவ்வேறு வருணத்தில் மனிதர்களாக தோன்றினர். அந்த குழந்தைகளின் வயது அதிகமாக அவர்களின் புலமையும் வளர்ந்தோங்கியது. பல்வேறு கலைகளை அவர்கள் கற்றறிந்தனர். வடமொழியையும் வேறு 18 மொழிகளையும் ஆராய்ந்தறிந்தனர். தமிழ் மொழிகளில் தலை சிறந்த புலமையை பெற்றனர். பொன்னாலான நவமணி மாலைகளை தவிர்த்து உத்ராட்ச மாலை அணிந்தனர். வெந்நீர் அணிந்து அவர்கள் இறைவனுக்கு பூஜை செய்யும் போது பூமாலையுடன் பாமாலையும் சூட்டி மகிழ்ந்தனர். இந்த புலவர்கள் 48 பேரும் நாடெங்கும் சென்று அங்கெங்கே உள்ள புலவர்களை அவங்களுடைய புலமையின் வலிமையால் வெற்றி பெற்றனர். அப்புறம் பாண்டிய நாட்டிற்கும் வராங்க. அப்போ பாண்டிய நாட்டின் தலைநகரான ஆலவாய் பெருநகரை நோக்கி வந்துட்டுருக்காங்க. அப்போ ஞான பொருளாக விளங்கும் ஆலவாய் பெருமானான சோமசுந்தர பெருமான் தன்னுடைய இச்சா சக்தியால் ஒரு புலவர் போல வேடம் கொண்டு ஆலவாய் பெருநகரை நோக்கி வந்துக்கிட்டு இருந்த 48 புலவர்கள் முன்பாக போய் நிற்கிறாரு. அப்புறம் அவங்கக்கிட்ட, நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த புலவர்கள், ஐயா நாங்கள் புலவர்கள், தன்னை நாடி வருவோரின் பாவங்களை போக்கியருளும் பொருணை ஆறு பாய்ந்து வளமுடன் விளங்கும் பாண்டிய பகுதியிலேருந்து வரோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிவபெருமான், நானும் ஆலவாய் நகருக்கு தான் போகிறேன், என் கூட வாங்க, எல்லாருமே போய் அங்கே இருக்கிற சோமசுந்தர பெருமானை வணங்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. இதை கேட்ட புலவர்கள் எல்லாம் சிவபெருமானை நேர்லேயே பார்த்து வணங்கினா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே புலவராக வந்த சிவபெருமானும் அந்த புலவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு சோமசுந்தர பெருமான் கோயிலுக்கு வந்துட்டார். அந்த புலவர்களை எல்லாம் சோமசுந்தர பெருமானை வணங்க வச்சுட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அந்த புலவர்களை கூப்பிட்டுட்டு வந்த அந்த புலவர் மறைஞ்சு போனதுனால எல்லாரும் வியப்பாக பார்க்குறாங்க. இதெல்லாம் இறைவன் செயலே அப்படின்னு நினச்சி சிவபெருமானை போற்றி பாட்டு பாடுறாங்க. அப்புறம் அந்த புலவர்கள் எல்லாம் கோவிலில் இருந்து பாண்டிய மன்னனான வங்கியசேகரனுடைய அரசவையை அடைந்து பாண்டிய மன்னனை பணிந்து வணங்குறாங்க. தன்னுடைய அரசவைக்கு வந்த புலவர்களை வரவேற்கிறாரு பாண்டிய மன்னனான வங்கியசேகரன். புலவர்களுடைய அறவொழுக்கம், கல்வி மேம்பாடு, புலமை உயர்வு ஆகியவற்றை பார்த்து இப்புலவர்களே அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை ஆகிய அனைத்தும் பொருந்திய ஆன்றோர் ஆவார் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களுக்கு பல வகையான சிறப்புகளை செஞ்சு, மேலும் மதுரை சொக்கநாத பெருமானின் திருக்கோயிலுக்கு வடமேற்கே சங்க மண்டபம் என்ற ஒரு மாளிகையும் கட்டி அதில் அந்த 48 புலவர்களையும் இருக்கும்படி செய்கிறாங்க.
பாண்டிய மன்னனான வங்கீசேகரனின் அரசவைக்கு வந்த அந்த புது புலவர்கள் பெற்ற பெரும் சிறப்பை பார்த்து அங்கிருந்த பழைய புலவர்கள் எல்லாம் மனம் புழுங்கி போகிறாங்க. அவங்க சங்க மண்டபத்தில் இருக்க புலவர்களோட வாதிட்டு தங்களுடைய திறமையையும் செருக்கும் கெட்டு அவமானப்பட்டு போனாங்க. அவங்க மட்டும் இல்லை, தூர தேசத்துலேருந்து பல புலவர்கள் வந்து அந்த சங்க மண்டபத்தில் இருக்க புலவர்களோட வாதிட்டு தோற்று போயிட்டாங்க. இப்படி அவங்க கிட்ட வாது செய்திட வந்த புலவர்கள் அனைவரையும் வெற்றி பெற்று புகழ் மிக்கவராய் சங்க புலவர்கள் இருந்தனர். ஒரு நாள் சங்க புலவர்கள் எல்லாருமே திருக்கோயிலுக்கு போய் சிவபெருமான முறைப்படி துதித்து வழிபட்டனர். எம்பெருமானே, தொடர்ந்து பல புலவர்கள் எங்கள் கூட வந்து வாதம் புரிகின்றனர். அதனால் அவர்களின் புலமையை சீர்தூக்கி அளந்திடும் கருவியாக சங்க பலகை ஒன்றினை நீங்கள் எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. முன்னாடி ஒரு சமயம் அவராகவே பானபத்திரருக்கு ஒரு பொற்பலகை கொடுத்தாருல்ல, அதனால் இந்த புலவர்கள் கேட்கும்போது சிவபெருமான் கொடுக்காமலாம் இருப்பார். அவரே ஒரு புலவர் மாதிரி உருகொண்டு கையில் ஒரு பலகையை ஏந்திட்டு வர்றார். இப்படி சங்க பலகையோடு வந்த அந்த புலவர் உருகொண்ட சிவபெருமான் சங்க புலவர்களை பார்த்து, புலவர் பெருமக்களே, இந்த பலகை இருசான் சதுர அளவுடையது. சந்திரனை காட்டிலும் வெண்மையையும் அறிவினை காட்டிலும் தூய்மையையும் மந்திர சக்தியையும் கொண்டதாகும். உங்களை மாதிரி அறிவில் சிறந்தவர்கள் வந்தால் இந்த பலகை ஒவ்வொரு முழமாக வளர்ந்து இடம் தரும் ஆற்றலை கொண்டதாகும். மற்ற புலவர்களுடைய திறமையை அளக்கும் கருவியாக உங்களுக்கு இந்த பலகை வந்து பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலகையும் கொடுக்குறாங்க. புலவர் உருகொண்ட சிவபெருமான் அருளிய அந்த பலகை அவங்கக்கிட்ட இருந்து பணிவோடு வாங்கிக்கிட்ட சங்க புலவர்கள் திருக்கோவிலை வளம் வந்து அவங்களுடைய மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. மண்டபத்தில் தூய்மையான ஒரு இடத்துல அந்த பலகையை வச்சு அதுக்கு பூமாலை சூட்டி பன்னீர் தெளித்து சந்தனம் குங்குமம் இட்டு தீபதூபம் காட்டி பல பூஜைகள் செய்து வணங்கினாங்க. சங்கப்புலவர்கள் வைத்த புனிதமான சங்க பலகையின் மீது முதலாக நக்கீரன் ஏறினார். அப்புறம் கபிலன், பாணன் ஆகியோரும் அப்புறம் மற்ற புலவர்களும் ஒருவர் பின் ஒருவராக சங்க பலகை மீது ஏறி ஒன்றாக அமர்ந்தனர். இறைவன் சொக்கநாத பெருமான் அருளிய இருசான் சதுர சங்க பலகை ஒவ்வொரு புலவருக்கும் ஒவ்வொரு முழமாக பெருகி வளர்ந்து அனைவருக்கும் இடமளித்தது. இறையருளால் சங்க பலகை பெற்ற சங்க புலவர்கள் பெருமையுடன் சிறந்து விளங்கினர். 48 புலவர்களும் தங்களுடைய சீரிய புலமையினால் எண்ணற்ற தூய்மையான தமிழ் பாடல்களை இயற்றி சிறப்பாக வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பாடல்கள் அனைத்தும் சொல்வளமும் பொருளழகும் கொண்டவையாகவும் இருந்தது. மேலும் அவை அனைத்தும் ஏறக்குறைய குறித்திட்ட பொருள்களின் ஒற்றுமையாகவும் இருந்தது. அந்த காரணத்தினால எந்த பாடலை யார் பாடினாங்கன்னு தெரியாத அளவுக்கு அப்படி இருந்தது. அதனால் அந்த புலவர்கள் தமக்குள் வியந்து, இந்த பாடலை நான் இயற்றினேன், அப்பாடலை நீர் இயற்றியது என்று ஒருத்தர் சொல்லிக்கிட்டாங்க. அப்போ திரும்பவும் சொக்கநாத பெருமான் ஒரு புலவர் மாறி உருகொண்டு அந்த புலவர் முன்பாக தோன்றினார். தங்கள் முன்பாக தோன்றிய தெய்வ பெரும் புலவரை சங்க புலவர்கள் அனைவரும் மகிழ்ந்து வரவேற்றனர். அவர்களை பார்த்து புன்னகைத்த சிவபெருமான், புலவர்களே, உங்களுக்குள் மாறுபாட்டினை உண்டாக்கி மயக்கம் தரும் உங்களது பாக்களை கொண்டு வருவீர்களாக அப்படின்னு சொல்கிறார். சிவபெருமான் சொன்னதுனால அந்த புலவர்களையே மயக்கிய பாக்களை கொண்டு வந்து சிவபெருமான் முன்பாக வைத்து பணிவோடு நின்றுட்டுருக்காங்க. தெய்வ புலவரும் அவற்றை ஆராய்ந்து பார்த்து, இந்த பாடல் உம்முடையது, இந்த பாடல் உன்னுடைய பாடல் அப்படின்னு சொல்லி அந்த புலவர்கள் ஒவ்வொருவரும் ஏற்று மனம் மகிழுமாறு அதை அவங்க கையில் கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லா பாட்டும் ஒரே மாதிரியே இருந்ததுனால எந்த பாட்டை எந்த புலவர் இயற்றியதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு இருந்தது. அதை தீர்த்து வைக்கத்தான் இப்படி சிவபெருமான் செஞ்சார். தாங்கள் இயற்றிய பாக்களை பெற்ற 48 புலவர்களும் தெய்வ புலவரின் ஆராய்ந்து அறியும் தன்மையை கண்டு வியப்படைந்து அந்த பெருமானை பலவாறாக போற்றி புகழ்ந்தனர். அந்த புலவர்கள் சிவபெருமானை பார்த்து, நீங்களும் எங்களோட ஒரு புலவரா என் கூடயே இருந்துக்கிறீங்களா அப்படின்னு பணிவாக கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சங்க புலவர்கள் சிவபெருமானையும் அந்த சங்க பலகையில் அமர வச்சாங்க. தெய்வ புலவரான சிவபெருமானும் அந்த புலவர்களுடைய வேண்டுதலை ஏற்று தமிழ் சங்கத்திற்கு தலைமையேற்று நடுநாயகமாக வீற்றிருந்து அருள் செய்தார். சங்கம் இருந்த தமிழ் புலவரான சோமசுந்தர பெருமானை தலைவராக கொண்ட சங்க புலவர்கள் நல்ல தமிழ் பாக்கள் பலவற்றை இயற்றி அருமையான பல நூல்களையும் சேர்த்தனர். பல நாட்கள் கழிஞ்சதுக்கப்புறம் வங்கீசேகரன் வயது, அழகு, வீரம், அறிவு, ஆற்றல் என அனைத்திலும் சிறந்து விளங்கிய
அவருடைய புதல்வனான வங்கிய சூடாமணிக்கு மணிமகுடம் சூட்டி மகிழ்ந்து சிவலோக பதவியும் அடைஞ்சிட்டார். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முதல்ல ஒரு லைக் போடுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.